ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 4 முட்டை அதில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அது அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு தான் இது ஃப்ரை பண்ணணும். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது நல்லா முட்டை நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணுறேன், மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன், உப்பு நான் ஆட் பண்ணுறேன். இந்த காரம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி முட்டை ஃப்ரை பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி இதை தனியாக நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம நார்மலாக கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம செய்வோம்ல, அந்த மெத்தட்லேயும் நம்ம செஞ்சுக்கலாம். நார்மல் மேகிக்கு நம்ம எப்படி நம்ம வெங்காயம் கட் பண்ணி போடுவோம், தக்காளி ஒரு தக்காளி இந்த மாதிரி நார்மலாக போட்டு நம்ம வதக்கிற மாதிரியே வதக்கிட்டு எக்கு லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மேகி சாப்பிட வேணாம்னு நம்ம குழந்தைங்கள சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி எக்கை ஆட் பண்ணி கொடுக்கும்போது அதில் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இது நமக்கு இதாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் மேகி மெத்தடு தான், ஆனால் லாஸ்ட்டாக எக்கு நம்ம ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் குழந்தைங்களும் சரி சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இனி 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ஓரளவுக்கு இது வெந்து இறக்குறதுக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடி நம்ம அந்த எக்கை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எக் கொஞ்சம் நம்ம அதிகமாக போட்டோன்னு வைங்களேன், நல்லாயிருக்கும் இன்னுமே. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம உள்ளே அந்த எக்கை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் குட்டி சூப்பராக சாப்பிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய்.